நாங்கள் எழுந்த வண்ணமாக வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்திலிருந்து 5 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 5 2 வசனங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபத்துக்கு தலை தாழ்த்துவோம். ஆமென். நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு நாளை தந்து இந்த புதிய மாதத்திலே 1வது மாதம் 4வது வாரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற ஜனங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, தாகம் உள்ளவனுக்கு நீ ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அதே வண்ணமாக உம்முடைய வார்த்தையின் மீது தாகம் கொண்டு உம்முடைய வாக்கு தத்தத்தை நினைத்து இந்த காலத்திலே நீர் ஏற்படுத்தின ஆண்டவரே, இந்த மகத்தான அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு நாளுக்குரிய செய்தியை நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதே போல் இந்த காலத்துக்கென ஒரு செய்தியை நீர் கொடுத்தீர், செய்தியாளனை நீர் கொடுத்தீர். அந்த செய்தியாளனுடைய செய்தியை இந்த நாட்களிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் அசை போட்டு ஆண்டவரே, தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிறதையும் வார்த்தைகள் நிறைவேறுகிறதையும் கண்டு நாங்கள் மகிழும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த காலத்துக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் உம்முடைய வழி நடத்தலுக்காகவும் கொடான கொடி சோத்திரம். ஆம் கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வார்த்தை ஆசீர்வதியும். அது உம்முடைய வார்த்தை ஆயிருக்கிறபடினால் ஒருபோதும் அது திரும்ப முடியாது என்று அறிந்திருக்கிறோம். அது ஒருபோதும் மரித்து போக முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகம் கூட அழிந்து போகும், வானம் கூட ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்ற வண்ணமாக கர்த்தாவே, இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை நாங்கள் கண்டு உணர்ந்து வருகிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வார்த்தையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேச போகிற செய்தியிலும் பேச போகிற பொருளிலும் உம்முடைய கிருபை அடியானோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மாமிசங்கள் மறைக்கப்பட்டு பலவீனங்கள் மறைக்கப்பட்டு உம்முடைய பலம் இந்த இடத்திலே இடைக்கட்டப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்திலே செய்தியானது ஆவியோடும் வல்லமையோடும் வரத்தக்கதாக அடியானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். அவர்களை முற்றுமுழுதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்ட காரியத்திலிருந்து நான் ஒரு பொருளை நான் தெரிவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். நான் வேறொரு பொருளை தான் ஆயத்தப்படுத்தியிருந்தேன். ஆனால் அன்று நாங்கள் அமெரிக்காவை குறித்து நிறைவேறின காரியங்களை நான் சகோதரரோடு பேசுகிற வேளையிலே அந்த காரியங்களை குறித்து அவர்கள் அந்த வார்த்தையின் காரியம் தமிழ் வேதாகமத்திலே அங்கே இரத்தாம்பரம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே அவர்கள் சொன்ன வேளையிலே நான் வீடுக்கு சென்று நான் அதை குறித்து பர்பிள் என்று சொல்லி நான் வேதாகமத்தை டைப் பண்ணுற வேளையிலே அங்கே பார்க்குற வேளையிலே எல்லா இடமும் பர்பிள் ஆகியது இருந்துச்சு. ஆமென். அங்கே இரத்தாம்பரம் என்று வருகிற இடமெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா பர்பிள் தான் அங்கே வருகிறது. ஆமென். அதனால் இன்றைக்கி தலையங்கம் நான் கொடுக்க விரும்பினேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை தரித்து பொன்னிலான இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய
அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். அதனாலே நான் கொடுக்க போகிற தலையங்கம், அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சோப்புமான ஆடை தரித்திருந்தாள். ஆமேன். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. ஆமேன். தீர்க்கதரிசி பேசின தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறினதை நாங்கள் பார்க்குறோம். அங்கே உங்களுக்கு ஃபோனில் அங்கே சர்ச் குரூப்புக்கு நான் அங்கே காரியங்களை அனுப்பி கொண்டு வருகிறேன். அதிலே இந்த அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய ஆடை எப்படி இருந்தது? பர்பிள் நிறை ஆடை தரித்து அவள் அதிலே சத்திய பிரமாணம் செய்ததை பார்த்தோம். ஆமேன். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆவிக்குள்ளாக அதை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதத்திலே எவ்வளோ அழகான காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அதனாலே தேவன் அருமையான ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி 59 வருடங்களுக்கு முன்பாகவே அவள் எப்படியான உடுப்பு உடுத்தி அவள் பதவி பிரமாணம் செய்வாள் என்பதை அவர் ஏற்கனவே உரைத்திருந்தார். ஆமேன். ஒரு ஸ்திரீ எழும்புவாள் என்று பார்க்குற வேளையிலே வெளிப்பாடானது ரோமன் கத்தோலிக்காய் அது இருந்தாலும், அங்கே தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரீயை கண்டால் அந்த ஸ்திரீ அவள் அழகுள்ளவளாகவும் அமெரிக்காவிலே முதலாவது ஜனாதிபதியாகவும் அவள் எழும்புவாள் என்று ஏற்கனவே உரைக்கப்பட்டது. ஆனால் அங்கே அடைப்புக்குறியிலே அவள் பர்பிள் நிற ஆடை அணிந்திருப்பாள் என்று தீர்க்கதரிசி அங்கே உரைத்திருந்தார். ஆமேன். அதாவது 1961ஆம் ஆண்டு அங்கே உரைத்திருந்தார். அதே வண்ணமாக அங்கே நவம்பர் மாதத்திலே எலெக்ஷன் நடந்திருந்தாலும் காரியங்கள் அங்கே உரைக்கப்பட்டிருந்தது. பெண் வருவாள் என்ற தீர்க்கதரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அப்போவே அது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஜனவரி மாதம் அவள் 21ஆம் தேதி 21 என்ன 20ஆம் தேதி 21 நினைக்கிறேன் 20ஆம் தேதியோ 21ஆம் தேதி அவள் பதவி பிரமாணம் எடுக்கிற வேளையிலே பர்பிள் நிற ஆடை அணிந்து அங்கே வந்திருந்தாள். ஆமேன். நீங்கள் மகிழ்கிறீர்களா? ஆமேன். ஏனென்றால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆமேன். ஏனென்றால் நான் அவனோடு அங்கே தேவன் அபிஷேகம் பண்ணி ஒரு மனிதனை சாட்சியோடு அங்கே நிலைநிறுத்துவாரானால் அங்கே அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போக முடியாது. அங்கே தீர்க்கதரிசியுடைய வார்த்தை தவறி போனால் அது தேவனுடைய வார்த்தை தவறி போனதுக்கு சமனாயிருக்கும். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ உலகத்திலே தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அங்கே எலெக்ஷனுக்கு முன்பாக பலர் காரியங்களை இன்றைக்கு உலகமே அங்கே அவர்களை போற்றி கொண்டிருக்கிற மகத்தான வேத மனிதர்களை அங்கே போதித்திருந்தார்கள், சொல்லியிருந்தார்கள். ஆனால் எல்லாமே தலைகீழாய் மாறியிருந்த. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் கர்த்தர் உரைக்கிறதாவது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட அங்கே தவறி போகவில்லை. அவளுடைய உடை கூட தவறி போகவில்லை. ஆமேன். பாருங்கள் எப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ அதனாலே இந்த பர்பிள் இரத்தாம்பரம் என்ற காரியங்கள் வேதத்திலே நீங்கள் பார்க்குற வேளையிலே அது பர்பிளை அங்கே குறிக்கிறது. இரத்தாம்பரமும் சிவப்புமான. அதனாலே நீங்கள் இன்றைக்கு போய் அதை பார்க்கலாம். அதனாலே நான் அதுக்கு முன்பாக இந்த பர்பிள் அங்கே இந்த ஸ்திரீயானவள் அந்த பர்பிள் நிறத்தை அவள் அணிந்திருந்ததன் நோக்கம் வித்தியாசமாயிருக்கலாம். ஏனென்றால் அந்த அங்கே அறிஞர்களினாலும் பலருடைய கருத்தினாலும் அவளுடைய நோக்கத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதில் ஒரு காரியம் என்னென்றால், அமெரிக்காவிலே 2 கட்சிகள் இருக்கிறது. அந்த 2 கட்சிகளுடைய நிறம் சிவப்பும் நீலம், சிவப்பு நீலம். அப்போ அதனாலே இந்த சிவப்பையும் நீலத்தையும் கலந்தால் அங்கே பர்பிள் வரும், ஊதா. அதனாலே இந்த 2 கட்சிகளையும் இணைக்கும் வண்ணமாக ஒரு ஸ்திரீ எழும்புவதற்கு 2ஐயும் இணைக்கும் வண்ணமாக அவள் பர்பிள் அங்கே உடுத்தியிருந்தாள். ஆனால் வேதமோ ஏற்கனவே உரைத்திருந்தது, இந்த வண்ணமாக ஒரு ஸ்திரீ அங்கே எழும்புவாள், அவள் இரத்தாம்பரம் உடுத்தி அவள் சிவப்பு ஆடை அங்கே சிவப்பு நூலினாலே சிவப்பு அங்கே அங்கே மன்னிக்கும் பாருங்கள், சிவப்பு மான ஆடை திறந்தி பொன்னினாலும் இரத்தத்தினாலும் அவள் முத்துக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருப்பாள். ஆனால் பாருங்கள், அவள் அதே வண்ணமாக அங்கே எழும்பினாள். அவளுடைய மத ரீதியாகவும் அவள் ரோமன் கத்தோலிக்கா இருக்கிறாள். அங்கே தீர்க்கதரிசினாலே அங்கே உரைக்கப்பட்ட காரியத்தின்படி 2வது முறையாக அங்கே கத்தோலிக்கம் அங்கே அமெரிக்காவிலே உருவாகும் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த பர்பிள் ஆனது
அங்கே கத்தோலிக்கம் அதிகமாய் உடுத்துகிற உடையாக இருக்கிறது. அது வேத பிரகாரமான நியமமும் கூட. ஏனென்றால் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீங்கண்டா அந்த பர்பிள் நிறத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் மத ரீதியாக அங்கே சொல்லப்பட்டு காரியங்களை செய்யப்பட்டு வந்தாலும், ஆனால் சத்ரு அங்கே அதற்குள்ளாக இருந்து தான் எதை ஆதியாமத்திலே அவன் நினைத்திருந்தானோ, உலகத்தில் உண்டாக முன்பு அவனுடைய சிந்தையிலே என்ன காரியம் இருந்ததோ அதை இன்றைக்கு அந்த மனிதர்களுக்கூடாக அவன் நிலைநிறுத்தி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை போல ஒரு ராஜ்யத்தை அவன் ஏற்படுத்த வேண்டுமென்று அவனுடைய திட்டமாக இருந்தது. அதனாலே இன்றைக்கு வேத மனிதர்களை கொண்டு அவர்களுடைய சிந்தைக்குள்ளாக அவன் கடந்து சென்று மனிதர்கள் அது சரியாக நினைத்தாலும் அவன் தன்னுடைய திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். அதனாலே இந்த பேர்பிளானது ஒரு ராஜ வஸ்திரமாக இருக்கிறது. பேர்பிள் ஒரு ரிச்சான மனிதர்கள் அங்கே காரியங்களை உடையவர்கள் உடுத்துகிற உடையாக இருக்கு. அதனாலே இந்த பேர்பிளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய மீனிங்கை நான் பார்த்தேன். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்கள். ரைட், பர்பிள் நிறங்களை குறித்து அதனுடைய மீனிங்கை பாருங்கள். அது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கிறது. ரெண்டாவது கண்ணியத்தை குறிக்கிறது. அடுத்தது ராஜ பதவியை குறிக்கிறது. அடுத்தது உயிர் சக்தியை குறிக்கிறது. அடுத்த நிறம் ஆடம்பரம், சக்தி, லட்சியம், உயர்வான நோக்கம், செல்வம், களியாட்டம், ஞானம், பக்தி, பெருமை, பூர்த்தி, நிறைவேற்றம். இந்த பர்பிள் நிறமானதனுடைய மீனிங், அர்த்தம். ரைட், அதனுடைய காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஊதா முழு பிரபஞ்சத்துடனும் தன்னை இணைத்து கொள்ள உதவுகிற வலுவான வெப்பத்தை வலுவான குளிர் வண்ணத்துடன் இணைப்பதன் மூலம் ஊதா நிறம் உருவாக்கப்படுகிறது. பாருங்கள், ஊதா முழு பிரபஞ்சத்துடனும் தன்னை இணைத்து கொள்ள உதவுகிறது. ரோமன் கத்தோலிக்கண்டா உலகளாவிய. பாருங்கள், இந்த நிறம் கூட அது முழு உலகத்தையும் ஒரு காரியத்துக்குள்ளே இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அதே நேரம் ஒரு புறம் ஊதா நிறம் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும், மறுபுறம் அதிக ஊதா நிறமானது மனநிலையை ஏற்படுத்தும். வரலாறு முழுவதும் ஊதா நிற அங்கிகள் ராயல்டி மற்றும் அதிகாரம் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்கள் அணிந்திருந்தனர். இயற்கையில் ஊதா நிறத்தின் அரிதான நிகழ்வு இது. உருவாக்க மிகவும் விலையுயர்ந்த வண்ண சாயங்களில் ஒன்றாக அது மாறியதால் இது உண்மை என்று பலர் நம்புகின்றனர். யுத்தத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு அமெரிக்க இராணுவம் ஊதா இதயத்தை வழங்குகிறது. தாய்லாந்து ஊதா என்பது விதவேலுக்கு துக்கத்தின் நிறம் என்று அந்த ஊதா நிறத்தை குறித்து அங்கே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினீங்கன்னா அந்த காரியம் இருக்குது. நான் முடிந்தால் செய்து முடிந்த பிற்பாடு உங்களுடைய அங்கே குரூப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமென். பாருங்கள், எந்த வண்ணமாக இன்றைக்கு தீர்க்கதரிசனங்கள் அங்கே உரைக்கப்பட்டு நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். பாருங்கள், வேதாகமத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியத்தின் நிறைவேறுதலின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய காரியமானது அது சீக்கிரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய அங்கே தீர்க்கதரிசனமானது நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு மணவாட்டிக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாங்கள் கண்டு கழுவுறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். பாருங்கள், அமெரிக்க வரலாறிலே முதலாவது ஒரு பெண் அங்கே ஜனாதிபதி ஆனார். அது தீர்க்கதரிசி சொல்றார், அது ஒரு சீர்கெட்டதாக இருக்கு. ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு பெண் அங்கே தலைமை பதவியில் இருப்பாளானால் அது ஒரு வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆணே அதிகாரம் செலுத்தும் ஒரு மனிதனாய் அங்கே இருக்க வேண்டும். ஒருவேளை ஞானத்தினாலே பார்க்கிற வேளையிலே பெண்கள் அழகாக ராஜ்யபாரங்களை செய்யலாம். நான் யாரையும் குற்றப்படுத்தவோ பெண்களை இழிவாகவோ பேசவோ அல்ல. ஏனென்றால் தேவன் முன்னமே அதை அறிந்திருந்தால் ஒவ்வொரு நாடுகள் வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் பின்பலமாய் அவள் இருப்பாள். பாவத்தினுடைய வீழ்ச்சிக்கும் பெண்ணாய் இருந்தாள். அதனால தான் தேவன் ஆதியிலே சிருஷ்டிக்கும் போது பெண்ணை ஒரு உபசிருஷ்டிப்பாய் அங்கே உண்டாக்கினால் அதனால்தான் அங்கே வீழ்ச்சி உண்டாயினது. தேவன் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்காக அங்கே கொடுக்கப்பட்டு
அவள் தன்னுடைய கடமைகளை செய்யும்படியாகவே அவர் நியமித்தார். ஆனால் நீண்ட காலங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசமானது பெண்களுக்கு ஒரு உரிமை கேட்க வேண்டுமென்று அவர்கள் போராடினார்கள். அந்த நேரத்திலே அந்த நாளில் இருந்த எலியா அங்கே சத்தமிட்டான். ஏனென்றால் நீங்கள் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, அவர்கள் பிழையானதை தெரிவு செய்வார்கள் என்று. ஆமென். அதனாலே அவர்கள் பிழையான ஒரு மனிதனை கெனடியை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அவன் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு மனிதனாக இருந்தான். அதனாலே ஒரு கிறிஸ்தவ மயமாக இருந்த நாடானது அதி சீக்கிரத்திலே சீர்கட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுற காரியம், விசுவாசியும் அவிசுவாசியும் ஒரு காரியத்தை அங்கே செய்யக்கூடாது. நாங்கள் மாமிசமான கண்களினாலே பார்க்கிற வேளையிலே அவன் உலகத்தை ஒரு முன்னணி நாடாக அந்த நாட்டை அவன் கொண்டு போகலாம், அல்லது பொருளாதாரத்திலே அவன் ஒரு வளர்ச்சியை கொண்டு போகலாம். ஆனால் அவன் தேவனுடைய அன்பை விட்டு அவன் பிரிப்பானால் அங்கே இழக்கப்பட்டது உண்டாயிருக்கும். ஆமென். இன்றைக்கு மனிதர்கள் அதை தான் அங்கே பார்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்பதை மனிதர்கள் காண்கிறது இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் தம்முடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறபடினால் எங்கே வீழ்ச்சி உண்டாகும் என்பதையும், ஒரு மனிதன் எங்கே தவறி போவான் என்பதையும், எது தவறான காரியத்துக்கு அதை வழிநடத்தும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதனாலே அன்றைக்கு எப்பொழுது அந்த வீழ்ச்சி வந்ததோ அன்றையிலிருந்து ஒரு அரச காரியமாயிருக்கலாம், ஒரு அதிகாரமாயிருக்கலாம், ஒரு ஆண் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் அங்கே முன் அறிவித்திருந்தார். அது ஊழியத்திலும் அதை அவர் தேவன் அங்கே நியமித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எப்படியான ஒரு காரியமாய் அமெரிக்கா போகிறது என்பதை. ஏனென்றால் ஏற்கனவே தீர்க்கதரிசி அதை சபித்து விட்டார். அதனாலே அது ஆசீர்வாதம் பெற முடியாது. ஏனென்றால் அந்த நாளிலே அந்த தேசத்திலே ஒரு மகத்தான அங்கே வல்லமையை தேவன் அங்கே காண்பித்திருந்தார். அந்த அமெரிக்கா தேசமானது தேவனுடைய மகிமையை அங்கே கண்டது. தேவன் அங்கே இறங்கி வந்ததை அந்த அமெரிக்கா தேசம் அங்கே கண்டது. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். தேவனை முகமுகமாய் தரிசித்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இயேசு கிறிஸ்து அதே அற்புத அடையாளங்களோடு அந்த தீர்க்கதரிசிக்கூடாக தன்னை வெளிப்படுத்தினார். அதான் பிரசன்னமும் அதுதான் மகிமையுமாயிருக்கு. தேவனுடைய பிரசன்னத்தை கண்களால் கண்டார்கள். அது ஒரு தனிப்பட்ட மனிதனும் அதை காணவில்லை, உலகமே அதை கண்டது. தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அதை அவர்கள் உணராமல் பாவம் அங்கே பெருகினபடினாலே தீர்க்கதரிசி அதை சபிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். அதனால தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே நான் இருந்திருந்தால் நான் அவரை கைவிட விட்டிருக்க மாட்டேன், நான் அவரை தவற விட்டு இருக்க மாட்டேன். ஆனால் அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை நீங்கள் கண்டு வருகிறீர்கள். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் எவ்வளவு அங்கே ஆழமாய் நிறைவேறுகிறதை நீங்கள் கண்டு வருகிறீர்கள். ஏனென்றால் அந்த வண்ணமாய் தேவன் அந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆமென். இந்த நூற்றாண்டுக்கண்டு தேவன் அதை வழி நடத்தியிருந்தார். பாருங்கள், இன்றைக்கு எல்லாமே அங்கே தலைகீழாக மாறி இன்றைக்கு அரச காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இன்றைக்கு அவள் அங்கே வந்ததை நீங்கள் காணலாம். எப்பயுமே வேதத்தின் காரியங்கள் இந்த நடக்கிற காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அதை இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசம், ஆகாப் யோசபேல், எப்படி ஆகாப் இஸ்ரவேலனும் அங்கே யோசபேல் ஒரு விக்கிராராதனைக்கு அடையாளமாக இருந்தார். நீங்கள் பார்க்கலாம், அன்றைக்கு யோசபேலும் ஆகாப்பும் எந்த வண்ணமான ஒரு ராஜ்யத்தை அவர்கள் சாபித்து நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது. ஆகாப் ஒரு அரசனாய் மாத்திரம்தான் இருந்தான். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் யோசபேலே ராஜ்யத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். அதே போல தான் இன்றைக்கு அது சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஜனாதிபதிக்கு அங்கே அதிக வயது, ஆனால் இவள் முழு காரியத்தையும் செய்து இன்றைக்கு முழு காரியத்தையும் சீர்கட்டதாய் அங்கே மாற்றப் போகிறார். அதனாலே தேவன் அங்கே தீர்க்கதரிசியார், தேவன் ஒரு அழிவை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு காரியமானது சீர்கட்டதாய் அது இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சரியாக இருக்கும்போது தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதனாலே உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு அழிவுக்கு முன்பாக தேவன் ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
எதற்கு விரோதமாய் அங்கே பேசப்பட்டதோ அதுவே அங்கே ஜனங்கள் தெரிவு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. அமலேக்கியரை குறித்து நீங்கள் பார்க்குற வேளையிலே ஒரு சிறு காரியம்தான். எங்கள் வேதத்தில் 3 இடங்களில் அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் என்ன சொல்கிறார்? நான் அதை மறக்கேன், நான் இந்த மனதில் நான் வைத்திருக்கிறேன். உபாகமத்தில் வருகிற வேளையில் யோசுவாவிடம் அவர் சொல்கிறார், நீ எழுதி அங்கே வைத்துக்கொள். நீங்கள் இந்த தேசத்திலே சுதந்திரமாய் அங்கே இருந்து குடியிருக்கும் போதே நீங்கள் இந்த பூமியிலே அமலேக்கியரை இல்லாதபடி நீங்கள் அழித்து விட வேண்டும். யாத்ராமத்திலே அவர் சொல்லப்படுகிற வேளையிலே நீங்கள் அங்கே அமலேக்கியருக்கு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் அவர்களை நீங்கள் பூமியில் இராதபடி நீங்கள் கொண்டு வைக்க வேண்டும். உபாகமத்துக்கு அவர் வருகிற வேளையிலே அங்கே சாமுவேலுக்கு அங்கே வருகிற வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் அந்த காரியத்தோடு ஒப்புரவாகாமல் அவர்களை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் தேவன் சொன்ன காரியங்களிலே அங்கே ஆழம் அங்கே உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஏன் அதை தேவன் அங்கே மனதில் வைத்திருந்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே புறப்பட்டு கானானுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வழியை மறித்து அவர்கள் போக விடாதபடி அவர்கள் தண்ணீர் விடாய்ந்திருக்கிற வேளையிலே அவர்கள் பின்னாலே வந்து அங்கே பலவினர் எல்லாரையும் அவர்கள் கொண்டு போட்டார்கள். அதனாலே தேவன் சொன்னார், நான் இதை மனதிலே வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த அமலேக்கியரோடு நீங்கள் ஒப்புரவாகக்கூடாது. அமலேக்கியருடைய எந்த காரியமும் அங்கே பாரபட்சம் இன்றி நீங்கள் கொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எந்த காரியமாக இருக்கலாம், அது சிறு காரியமோ பெருக்காரியமோ எதுவாக இருந்தாலும் அது நிர்மூலமாக்க வேண்டுமென்று தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆனால் சவுல் வந்து என்ன செய்தான்? அங்கே யுத்தத்துக்கு போய் அவன் ஜெயித்த வேளையிலே நிலமானதை அங்கே எடுத்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? என்னை விட்டு நீ விலகி நீ எனக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே நீ இன்றைய நாளில் இருந்து நான் உன்னை புறக்கணித்தேன் என்று தேவன் தள்ளி போட்டான். பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை அங்கே உரைத்திருக்கும் போது அந்த காரியத்தை அந்த மனிதன் அங்கே செய்கிற வேளையிலே தேவன் அவனை நிராகரிக்கிற தேவனாயிருக்கிறான். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், அதை எடுத்து நான் கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யலாம், கர்த்தருக்கு நான் நல்லதை செய்யலாம். அதை தான் அங்கே சாமுவேல் கேட்டு வருகிற வேளையிலே சவுல் சொன்னான், இதை நான் கர்த்தருக்கு பலி செலுத்த நான் அங்கே அதை நலமானதை எடுத்து வைத்தேன். அவர் சொல்றார், நீ பேசாமல் இரு, நான் இன்றைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் உரைக்கிறேன், ஏனென்றால் தேவன் உன்னை விட்டு விலகி போனார் என்று. ஆமென். பாருங்கள், இதிலே தேவனுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய விரோதமான காரியங்களோடு நீங்கள் ஒத்து போகக்கூடாது, நீங்கள் ஒப்புரவாகக்கூடாது. நீங்கள் ஒப்புரவாகுவீர்களானால் தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், தேவனை நான் நேசிக்கிறேன், அதிலிருந்து தேவனுக்கு நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன். இல்லை, தேவன் அதை புறக்கணித்தால் அது புறக்கணித்தது தான். ஆமென். அவன் சொன்னான், இதை நான் பலி செலுத்த தான் வைத்திருக்கிறேன் என்று. தேவன் சொன்னார், அவனை விட்டு விலகு. அது எல்லாமே கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் அங்கே உரைத்திருந்தால் அது எல்லாமே கொல்லப்பட்டு தான் ஆக வேண்டியதாயிருக்கு. இன்றைக்கி அநேகர் சொல்கிற காரியம் அதான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத வேலைகள், பிரியமில்லாத உடுப்புகள், காரியங்களை செய்தால் நாங்கள் உள்ளங்கள் சரியாக இருக்கிறது. அந்த தொழிலை செய்து அந்த காரியத்தை செய்து நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், தேவன் அதை விரும்புகிறது. தேவன் அது தவறானது என்றால் அது தவறானது தான். அதுக்கு எந்த மனிதனும் அங்கே வியாக்கியானம் சொல்ல முடியாது. அது பிழை என்றால் அது பிழை தான். எந்த காரியங்களும் சரியை நியாயப்படுத்த ஒரு எந்த மனிதனாலும் அது கூடாது. அவன் ஒருவேளை அது உரைக்கலாம், அப்படியானால் அவன் ஒரு பிசாசாய் இருப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒப்புரவாகுதலும் அங்கே இல்லை. அதனால தான் இந்த காரியங்கள், ஜொசபேல் ஆகாப்பை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே எல்லாமே அவன் இருக்கத்தக்கதாக இவள் காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தான். இவளே அந்த இஸ்ரவேலை ஒரு விக்கிராராதனைக்கு வழி நடத்தினால் அநேக கொலைகளையும் அநேக பரிசுத்தவான்களையும் பின்னாலே இருந்து அவள் அங்கே செய்து கொண்டிருந்தாள். அதே போல ஒரு கலப்பின ஒரு ஜனாதிபதி அவள் இருக்கிறாள். பெண் எப்பயுமே கலப்பினத்தை தேவன் விரும்புகிறது. அவள் ஜமேக்காவும் இந்தியாவும் இணைந்த ஒரு கலப்பின ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள்.
தேவன் கலப்பினத்தை அங்கே வெறுக்கிறார். ஏற்கனவே பெண்ணை அவர் தேவன் வெறுக்கவில்லை, ஆனால் பெண் ஒரு அதிகாரம் செலுத்த தேவன் விரும்பவில்லை. ஒரு தீர்க்கதரிசி எழும்பின அது தேசமாயிருக்கிறது. ஆனால் அந்த தேசத்திலே காரியங்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு கலப்பின ஒரு மனிதன் அங்கே ஜனாதிபதி, ஒரு பிரஜாதி, அதாவது ஒரு அந்நியன், வேறு நாட்டு ஒரு உரிமை பெற்ற ஒரு ஸ்திரீ அங்கே அரசாளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் வேத பிரகாரமாய் சொல்லுகிறேன். இதை நான் இன ரீதியாகவோ காரியமாக நான் சொல்லவில்லை. தேவன் கலப்பினத்தை அங்கே வெறுக்கிறார். நீங்கள் சொல்லலாம் அன்பு தானே, ஒரு காரியம்தானே, எல்லாமே சொல்லலாம். இல்லை, தேவன் காரியங்களை தன் தன் ஜாதி தன் தன் இனத்தை பிறப்பிக்க கடவுது. ஆமே, அதோடு அது முற்று பெற்றதாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு விளக்கத்தை கொண்டு வரையில், நீங்கள் எல்லா தேசங்கள் திகசுரா ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு ஆவிகள் உண்டு. அதனாலே அமெரிக்காவுடைய அந்த உண்மையான அந்த ஒவ்வொரு காரியங்கள் எல்லாமே அங்கே வலுவிழந்து அங்கே கடந்து செல்ல போகிறது. ஏனென்றால் ஏசியனுடைய ஆவி உங்களுக்கு அதிகமாய் தெரியும். அதை விட இந்தியனுடைய ஆவி அதிக பொல்லாதது. நாங்கள் அதனால தான் ஊழியத்தில் கூட எந்த இந்தியனாக எந்த ஒரு காரியமாய் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறது. ஆனால் ஆவியிலே ஒரு மனிதன் பிறந்திருப்பால், ஆனால் அவனுக்கு நாங்கள் எப்பயுமே நாங்கள் அவனோடு இணைந்து போவோம். நாங்கள் அவளுக்கு முதலிடம் கொடுப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு தேசங்களுக்கு ஒவ்வொரு ஆவி. அதே போல் இந்தியா தேசம் எடுத்துக்கொண்டு அது சினிமா ஆவி தான், அது அட்வர்டைஸ்மெண்ட்டின் ஆவி. இன்றைக்கி ஊழியங்களை பாருங்கள், இந்த செய்தியில் அவர்கள் காரியங்களை செய்தால் அவங்களோட படத்தை போட்டுருவாங்க. அதுக்கு பிற்பாடு அங்கே மியூசிக்கை போட்டு ஒவ்வொரு காரியங்களை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் அது இருக்குது. ஆனால் அவங்க செய்தியை தான் பேசுவாங்க. ஆனால் செய்திக்கு பின்னாலே இன்னொரு குற்றப்படுத்தலும் அங்கே வந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு காரியங்கள் அங்கே இருந்த வண்ணமாகவே அது இருக்கு. அதனாலே ஒரு தேவ பெற்ற மனிதன் தேவனுடைய காரியத்தை தான் வெளிப்படுத்த அவன் விரும்புவான். அதுக்காக அந்த ஸ்திரியை நான் அந்ததோடு ஒப்பிட விரும்புவேன். ஆனால் தேவன் அந்த கலப்பினத்தை அங்கே வெறுக்கிறார். அதனாலே அந்த தேசமானது எந்த நிலைக்கு அங்கே போகிறது என்பதை முன்னமே அங்கே தீர்க்கதரிசி அறிந்து அதை சபித்தவராயிருக்கிறார். ஏனென்றால் எப்பயுமே அமெரிக்கா இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே இருக்கிறது. எந்த வண்ணமாக ஆகாப்புடைய ஜோசபேலுடைய காலத்திலே அது நிறைவேறினதோ அதே காரியம்தான் அமெரிக்கா அங்கே நிறைவேற போகிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே தமிழ் வேதாமத்திலே ஆபத்து இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே ஓர் என்று இருக்கிறது. அது 3 யுத்தங்களை குறிக்கிறது என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே போல ஆகாப் இஸ்ரவேல் அங்கே தேசமானது 3 யுத்தங்களை, பெரிய யுத்தங்களை செய்தது. 2 இஸ்ரவேல் தேசம் அங்கே ஜெயித்தது. ஆனால் 3ஆம் அங்கே யுத்தத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆகாப் அங்கே மரித்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதான் தீக்கிற அதே போலதான் 2 உலக யுத்தங்கள், மகா உலக யுத்தங்கள் நடந்தது. 2லேயும் அமெரிக்கா அங்கே ஜெயங்கொண்டது. ஆனால் 3வது வருகிற வேளையிலே அமெரிக்காவானது இல்லாமல் அங்கே போகுமன். ஏனென்றால் அங்கே அமெரிக்கா அந்த தேவனை விட்டு முற்றுமுழுதாக விலகி போகிற வேளையிலே அதனுடைய முடிவு கம்யூனிசத்தினாலே அங்கே சம்பவிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அங்கே தீர்க்கதரிசி அங்கே உரைத்தவராயிருக்கிறார். ஆமென். அதனால தான் ஒவ்வொரு காரியங்களும் வேத பிரகாரமாக ஒவ்வொரு நிழலும் அங்கே இந்த உலகத்திலே சம்பவித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் வேதத்தை கொண்டு இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்களை இன்றைக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அருமையான தீர்க்கதரிசி உரைத்த காரியங்களை இன்றைக்கு மணவாட்டி மீதியானதை அவள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலம், அவள் சந்திக்கிற ஒரு காலமாய் அது இருக்கிறது. ஆமென். அதனால தான் நீங்கள் 1 ராஜாக்கள் 21 பார்த்தீங்கன்னா எந்த வண்ணமாக அவள் ராஜ்யத்தை நடத்தினாள் என்று நீங்கள் காணலாம். அதுக்கு முன்பாக நாங்கள் 19க்கு போவோம். பாருங்கள் எப்படி ஆகாப் யோசபேல்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை கொடுக்குறான்னு. 19ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிற 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஜோசபேலுக்கு அறிவித்தான்.
என்னையா ஆகாப் மனைவிட்ட சொல்கிறான். இவன் அதுக்கு கிரியை செய்யாமல் யோசபேலுக்கு அறிவித்தான். பாருங்கள் யோசபேல் என்ன செய்கிறான்னு. அப்பொழுது யோசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, ஆகாப் ஒரு பொம்மை தலைவனாக இருந்தான். திகர்ச்சா தான் சொல்கிறேன். அதே போல தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். பாருங்கள், எப்படி ஆகாப் ஒரு ஆண்மை தன்மனாக இல்லாத ஒரு மனிதனாக இருந்து ஒரு பெண்ணை அதிகாரம் செலுத்த, ஒரு பெண்ணை காரியங்களை செய்ய அவன் அனுமதித்தான். இன்றைக்கி ஸ்தாபனங்கள் அழகாக அதை செய்கிறது. இன்றைக்கி யூடியூப்புகளை திறந்தீங்கன்னா இன்றைக்கி அழகான பெண்கள் அழகான செய்திகளை கொடுக்குறாங்க. அதனாலே இன்றைக்கி வருகிற அங்கே விசுவாசிகள் அதிக காரியங்கள் அதை கேட்குறாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஈர்ப்பொண்டு இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பொண்டு இருக்குது. அந்த வண்ணமான ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி அதனாலே இன்றைக்கி அவர்கள் செய்தி அங்கே கேட்குறார்கள். போதர்மார்கள் அங்கே இருந்து கொண்டு இன்றைக்கி மனைவிமார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, போதிக்கு அங்கே அனுமதிக்கிறாங்க. எல்லாமே வேதத்தில் நடந்த சம்பவம். இன்றைக்கி காரியங்கள் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆமென். அடுத்த 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 21ஆம் அதிகாரத்தில் அதில் பாருங்க, அதாவது நாபால் இடத்துல அவன் கேட்குறான் திராட்சை தோட்டத்தை. அவன் கொடுக்கலன்னோன்னு இவன் ஒரு பெண்மை வாய்ந்தவனாக போய் அமர்ந்திருக்கிறான். அவன் அவளை பார்த்து, நான் ஜெஸ்ரேல் ஆகிய நாபோத் தோட்டத்தை பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறொரு தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். இப்போ யோசபேல்கிட்ட ஆகாப் சொல்கிறான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யோசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? அவள் சொல்கிறார், உசுப்பேத்துறா காரியங்களை சொல்கிறா, நீ ஒரு ராஜா. பாருங்கள், எப்பயுமே ஒரு அழிவுக்கு ஒரு காரியமும் இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். ஆனால் அவள் மறுபடி பிறந்து உண்மையானவளாக இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அப்படி இல்லாட்டி அது ஒரு சாபக்கேடாயிருக்கு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு நட்புக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், விவாகம் பண்ணி கொண்டார்கள். அதனாலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் தேசமே விக்கிராராதனையாக மாறின. ரைட், பாருங்கள், ராஜ்யபாருகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். ஜெஸ்ரேல் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமே. இப்போ இது ஒரு ராஜதந்திர ரீதியாக பார்த்தா அது அவளுடைய திறமையாய் அது இருக்கு. ஆமே. இது அவளுடைய பவரை காண்பிக்கு. ஏன்னா ஒரு கணவனுக்காக அது கொடுக்கிறது, அது சென்டிமெண்ட் பிரகாரம் சரி. ஆனால் அவள் என்ன செய்கிறாள், ஒரு அநீதியாக ஒரு திராட்சை தோட்டத்தை அவன் கொலை செய்து அவள் பெற்றுக்கொள்கிறான். இது இலங்கை ரீதியாகவும் மற்ற நாடுகள் ரீதியாகவும் பார்த்தா அது ஒரு காரியம் இல்லை. ஆகாப் பேசின காரியத்தை நீங்கள் முன்னுக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவன் ஒரு நல்ல மனிதனாக தான் அவன் பேசுகிறான். மாமிசமாக நாங்கள் பார்த்தாட்டே ஒரு ராஜாவுக்கு ஒரு விட்டு கொடுப்பது, ஒரு அதிகாரிக்கு ஒரு விட்டு கொடுப்பது ஒரு மனிதனுக்கு நல்லதென்று பார்க்கலாம். ஆனால் இந்த நாபோத்தோ ஆவிக்குரிய ரீதியமாய் தேவண்ட அங்கே சுதந்திர வீதமாய் அதை அவன் பார்த்தான். ஆமே. ஏனென்றால் அந்த நாட்களிலே அவனுடைய பிதாக்கள் அவனுக்கு அந்த தோட்டத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்கள். ஆமே. ஏனென்றால் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மனிதனும் இங்கே பிறப்பான், நீ எந்த கோத்திரத்தான், உனக்கு இந்த கோத்திரத்தில் தான் ஆசீர்வாதம் உண்டு என்று தேவனுடைய அங்கே வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமே. தேவனுடைய பிதாக்களினாலே அவளுடைய பிதாக்களினாலே அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலே அவன் என்ன சொல்றான், நீ எவ்வளவு கொடுத்தாலும் என்ன காரியத்தை கொடுத்தாலும் என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமே. இதுதான் காரியமாயிருக்கு. எப்பயுமே வேதத்தை நீங்கள் ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியை கொண்டு பார்க்காட்டி நாபோத் பேசினது தவறான ஒரு காரியம். ஆகாப் கேட்ட காரியம் சரியாக இருக்கும். அதே போல தான் யோசபேல்
தன்னுடைய கணவனுக்காக அதை எப்படியாவது பெற்றுக் கொடுக்கணும் என்பது அது ஒரு நல்ல மனைவியுடைய காரியமாய் தெரியும். ஆனால் அவள் ஒரு கொலைகாரியாய் இருந்தாள். ஆமென். அவள் ஒரு வஞ்சகத்தை கொடுத்த ஒரு மனிதனாய் இருந்தாள். இந்த ஆகாப்பு ஒரு பெண்மை வாய்ந்த ஒரு மனிதனாய் அது இருந்தாள். எல்லாவற்றையும் அவள் ஆளுகை செய்ய அங்கே அனுமதித்த ஒரு மனிதனாய் அது இருந்தான். அதை தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே அமெரிக்கா செய்ய போகிறது. இவ்வளவு நாளும் தவறோ சரியோ ஒரு ஆண் செய்து வந்தான். ஆனால் இன்றைய நாட்களுக்கு பிற்பாடு இனி அந்த பெண் அங்கே அரசாள போகிறதை நீங்கள் காண முடியும். ஆமே. அதனாலே இன்றைக்கி அமெரிக்கா தேசமானது சீர்கட்ட நிலைக்கு வரப்போகும். ஆனால் முன்பு பார்க்கலாம், நீங்கள் பார்லிமெண்டாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், எந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், தேவனை முதலாவது அவர்கள் கனம் பண்ணுவார்கள். ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமிலும் வேதாகமம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது அவர்கள் தேவனுக்கு கனம் பண்ணி இருந்தார்கள், தேவனை முதல் உரிமையாய் வைத்திருந்தார்கள். அங்கே தாவீது எந்த வண்ணமாய் இஸ்ரவேலை அரசாண்டானோ, எந்த காரியமாயிருந்தால் முதலிடத்திலே தேவனுக்கு ஆலோசனை பண்ணி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினானோ அந்த வண்ணமாய் இருந்தது. ஆமே. ஆனால் எந்த வண்ணமாய் இஸ்ரவேல் தேசம் ஆகாப் ஜொசபேலை விவாகம் பண்ணின பிற்பாடு எல்லாமே தாறுமாறாய் ஆனது போல இன்றைக்கு காரியங்கள் அங்கே முதலாவது காரியம் கெனடி அவர்கள் நியமித்த வேளையிலே எல்லா வேதாமும் வெளியே எடுக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லாமே மாறி இன்றைக்கு பெண் அங்கே வந்த வேளையிலே காரியங்கள் அங்கே மாறி போக போகிறது. ஆமே. ஆனால் தேவன் நோக்கம், நான் என்னத்தை இங்கே பேச வீரன், பெண்களுக்கு எதிராக அல்ல. நீங்கள் எல்லாமே அருமையானவர்கள், ஆனால் உங்களுக்கு எதிராக அல்ல. இன்றைக்கு உலகத்திலே அங்கே ஏற்படுகிற இன்றைக்கு காரியங்களை நான் போதித்து வருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொன்றும் தலைகீழாக மாறி போகிறதை நீங்கள் பார்க்கலாம். வேதாமானது அதை ஏற்கனவே அங்கே உரைத்திருந்தது, அது அப்படியே நிறைவேறி வருகிறதை நாங்கள் காணலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமானது. அவள் அங்கே பேப்பிள் நிறைய ஆடை அணிவாளன் அங்கே உரைக்கப்பட்டது, அவளுக்கு தெரியாது, அவள் வாசித்தே இருந்திருக்க மாட்டாள். ஆனால் பாருங்க, அப்படியே அவள் என்ன செய்தால், உடை உடுத்தி அங்கே வந்திருந்த. ஆமே. எப்படி ஒரு அருமையான ஒரு தீக்கஸ். அதான் தீக்கஸ் சொல்றேன், அந்த காரியம் ஒரு வேளை ரோமன் கத்திரிக்காம இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு பெண்ணை கண்டேன். ஆமே. பாருங்க, அங்கே அவள் ஒரு ஸ்திரீயை காண்றாள். அந்த ஸ்திரீ அங்கே முதலாவது அங்கே பெண் ஜனாதிபதியாய் இருப்பாள். அவள் இந்த உடையை அடித்திருந்தால் அவள் இந்த வண்ணமாய் இருப்பாள் என்று அவர் உரைத்தது அச்சொட்டாக அங்கே நிறைவேறின். ஆமே. அதான் எலியா உரைத்தது அப்படியே நிறைவேறினது. ஆமே. அதான் தேவனுடைய காரியங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நல்லதை அவர் செய்கிற தேவனாயிருக்கு. தம்மால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமே. அது ஒரு வேளை உலகத்துக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மனிதர்களுக்கு அது இலகுவான ஒரு காரியமாக இருக்கு. ஏனென்றால் அவர்கள் பயிற்றுவிக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். தேவன் திராணிக்கு மேலாக அவர்கள் சோதிக்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு பாடுகள் வருகிற வேளையிலே அவன் என்ன செய்வான், அதில் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பான். அதனாலே அவனுக்கு இன்னும் அதிகமாய் பாடுகள் வர்ற வேளையில் அவன் என்ன செய்வானா, அதை குறித்து நினைக்க மாட்டான். ஏண்டா, அதில் அவன் பழக்கப்பட்ட மனிதனாயிருப்பான். அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தில் முதலாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா கஷ்டமாக இருக்கு, ஆனால் அதே திரும்ப வர்ற வேளையில் நீங்கள் அதில் ஜெயங்கொள்ள பழகி இருப்பீங்க. பாடுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டமாய் தெரியா. அதனால தான் வேதம் அந்த வண்ணமாய் உங்களுக்கு உரைக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எங்களுக்கு முன்னோர்கள், உங்களுடைய ஒவ்வொரு பிதாக்கள், ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அதிலே நடந்து வந்தார்கள். எல்லாமே எங்களுக்கு திஷ்டாங்கமாக இருக்கிறது. அதனாலே சத்துரு வர்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவன் எந்த காரியத்தில் தந்திரமாய் வருவான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமே. அதனால தான் நீங்கள் நினைக்கலாம், அங்கே காரியமானது நல்லதாய் அது தோன்றலாம். அங்கே தீர்க்கதரிசனம் அங்கே உரைக்கப்பட்டது மிகாயாவுடைய காலத்திலே நிறைவேறுகிற வேளையிலே
அவங்க நினைத்திருக்கலாம், பார் எல்லா மனிதர்களும் நல்லதை சொல்லுற வேளையிலே இவன் ஒன்று கெட்டதை சொல்கிறான். எல்லா ஜனங்களுக்கும் கேள்வியாக இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அழிஞ்சு போவீங்க. அப்போ அவங்க யோசிப்பாடு, இவ்வளோ காலம் அந்த தேசம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது, எங்களது தானே நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நல்ல வார்த்தை இவன் சொல்லக்கூடாது, ஒரு நல்ல காரியம் நடக்கிற வேளையில் இப்படியா ஒரு செய்தியை கொடுக்கறதுண்டு அவங்க நினைக்கலாம். ஆனால் அவன் அன்றைக்கு நல்ல காரியத்தை அவன் பார்க்கல. தேவன் என்னத்தை சொன்னாரோ அதை தான் அங்கே அவன் பார்த்தான். ஏன்னா எலியா ஏற்கனவே அதை சொல்லியிருக்கும் போது இவன் மாறி ஒன்று நல்லதுக்கு நல்லதையே சொல்லி அனுப்ப முடியாது. இன்றைக்கி ஜனங்களுடைய கேள்வி அதுதான். இன்றைக்கி ஜனங்கள் மத்தியில் இருக்கிற காரியம் அதுதான். ஏன் இவ்வளோ காலம் அது சரி, எங்களுக்கு தெரியும், பிள்ளைண்டு தெரியும், ஆனால் நல்ல நேரத்தில் இது ஒரு கெட்ட செய்தி சொல்லக்கூடாது. அப்படி அண்ணா தேவன் மாறுபட்டவர் அல்ல. தேவன் அன்றைக்கு சொல்லி இன்றைக்கு நல்லது சொல்ல தேவன் மாறுகிறவர் அல்ல. தேவன் மாறாத தேவனாயிருக்கு. அதனால தான் அங்கே மிகாயா சொன்னான், இல்லை இது தவறேன், நீங்கள் நல்ல செய்தி சொல்லலாம், என்னுடைய செய்தியோ கெட்ட செய்தியாக இருந்தது. ஆனால் அதுதான் நிறைவேறினதாக இருக்கிறது. ஆமாம். அதனால தான் இன்றைக்கு ஜனங்கள் இந்த சந்தர்ப்பம் சூழல் தெரியாமல் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுறார் என்று நினைக்கிறார். ஒருவனை குற்றப்படுத்த, ஒருவனை துக்கப்படுத்துறதுக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேத பிரகாரமாய் உள்ள ஒரு மனிதனுக்கு அதுதான் உண்மையான கசடையாக இருந்து அவன் தேவனுக்குள்ளாக மீண்டும் எழும்பி வர்றதுக்கு ஒரு அடியாய் அது இருக்கும். ஆமே. அதை தான் தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் செய்ய அவர் விரும்புகிற மனிதனாய் இருக்கிறார், தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமே. பாருங்கள், ஒவ்வொரு நீங்கள் வேதத்தில் இன்னைக்கு போய் வாசிச்சோம், ஒவ்வொரு காரியம் ஆகாப் ஜொசபேலிடம் சொல்ல ஜொசபேல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை நடத்தினான். நீங்கள் அதில் வாசிச்சா அவள் ஆகாப்புடைய பேரால் அவள் என்ன செய்கிறாள், நிருபங்கள் எழுதுகிறான். எல்லா காரியங்களையும் செய்து ஆகாப்புக்கு தெரியாமல் இவ அங்கே நடத்துறதை நாங்கள் பார்க்க. இதுதான் இந்த நாட்களில் சம்பவிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் தேவன் ஒரு பெண்ணை உண்டாக்கினதன் நோக்கமே அவள் தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அவள் வளர்த்து தன்னுடைய காரியத்தில் பொறுப்பாய் அவள் இருக்க வேண்டும் என்று தேவன் அங்கே விரும்பினார். ஆமே. அதனால்தான் நாங்கள் நினைக்கிறோம், இனி வர்ற காலம் என்பது மிகவும் கஷ்டமாயிருக்கு. எந்த தொழிலை பெண் தெரிவு செய்கிறது என்பது கஷ்டமாயிருக்கு. அவள் விவாகமாகினா என்ன செய்யலாது, தொழில் செய்யவே இயலாது. இது தேவனுடைய சட்ட ரீதியான ஒரு காரியமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இனி வர்ற காலங்கள் எப்படி பாவம் இன்றைக்கி உலகத்தில் பெருகி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அடக்கமாக இருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார். நான் பேசுகிற சத்தியமா? ஆமாம். என்ன காணல் நீங்கள் வேலை செய்யலாம், அதுக்காக இன்றைக்கு குற்றப்படுத்துறதுக்காக நான் பேசலாம், சத்தியத்தை பேசுகிறேன். ஆமாம். சத்தியமானது என்ன செய்யப்படணும், பேசப்பட்டு ஆகும். ஏன்னா அது காரியங்கள் இல்லை, தேவனுடைய நோக்கத்தை நான் பேச விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், தேவன் அங்கே காரியங்களை எந்த வண்ணமாய் வேதத்தில் உருவாக்கி இருக்கிற வேளையிலே இன்றைக்கி நடைமுறையானது அங்கே மாற்றப்பட்ட ஒரு காரியமாய் மாறியிருக்கு. இன்றைக்கி அதனால் அது தவறு இல்லாத மாதிரி போய்கொண்டிருக்கு. ஆனால் தேவன் அதை தவறாய் தான் அவர் பார்க்கிறார். ஆமே. முன்குறிக்கப்பட்டவங்க ஏற்ற சமயம் வர்ற வேளையில் அதை விட்டு விலகுவாங்க. தங்களோட கடமை என்ன என்பதை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து செய்ய வெளிக்கிடுவாங்க. ஏண்டா அவங்க புருஷனுக்கு பயந்ததினால அல்ல, தன்னை பிள்ளைக்கு பயந்ததினால அல்ல, தம்முடைய சமுதாயத்துக்கு பயந்ததினால அல்ல, சபைக்கு பயந்ததால் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்பதற்காக அவர்கள் அதை எடுத்து செய்வார்கள். ஆமே. இதை தான் தேவன் விரும்புகிறார். நானும் அதை விரும்புகிறேன். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிற காரியம், ஒரு மனிதனுக்கு சொல்லி செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அவன் ஆவியினால் உந்தப்பட்டு செய்கிற வேளையில் அதை காண்ற வேளையில் எனக்கு சந்தோஷம். ஏண்டா அப்போ தான் உண்மையாக பிறந்திருக்கிறான். இல்லாட்டி அவன் ஒரு பயத்தில் அல்லது ஒரு அடக்குமுறையினால் அதை கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமே. அதனால தான் நீங்கள் அந்த நிலையில் இந்த சபையானது வர வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய நோக்கம் அதுதான்.
இன்றைக்கு சமுதாயமானது அந்த பெண்கள் உரிமை என்ற ஒரு காரியத்தை கொடுத்துதான் இன்றைக்கி பெண்கள் இறங்கி ஒரு காரியத்தை செய்ய இவங்க விரும்புகிறான். இன்றைக்கி அதனால தான் பெண்ணுக்கு நாணமண்டா என்னென்று தெரியா, கூச்சமண்டா என்னென்று தெரியா. ஏன்னா அவங்க என்ன செய்தாங்க, ஒவ்வொரு காரியங்களை இன்றைக்கி உலகத்தில் பயந்து காரியங்களை நடந்து அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆணோடு சரிசமனாய் நிற்கத்தக்கதாக இருப்பான். பெண்களில் பல காரியங்கள் இருக்கு. ஆனால் ஒரு கிராமத்தில் வளர்க்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாங்க, சாராளை போல் வீட்டுக்குள்ளே இருந்து கதைப்பான். ஆனால் வேலை செய்கிற பெண்கள்ன்ற ஒரு ஆள் வந்தோன்னா அவங்களும் புருஷனுக்கு பக்கத்தில் நின்றுவான். இப்போ இது ஒரு காரியம் அல்ல, அது ஒரு இயற்கை, ஒரு நடைமுறை. அதுக்காக தவறுண்டு இல்லை, வேதத்தில் அது தவறாயிருக்கு. ஓமா இல்லையான்னு சொல்லி சாராள் எப்படி இருந்தா, பின்னால் இருந்து கேட்டுட்டு தான், ஒட்டு கேட்ட காரியமாக அது இருக்கலாம். அவள் என்ன செய்கிறாள், தேவன் பேசுகிற. ஏன்னா அவள் வெளியே வரையில், அவங்க வெளியே வந்தாலும் அவங்க ஒரு அடக்கமான ஆடை அணிந்திருந்தா. இன்றைக்கு பெண்களுடைய நிலையை நான் சொல்லிவா. அப்போ அதனால் பாருங்க அந்த காரியங்கள், ஒரு தொழில் செய்கிற பெண்ணுக்கு எப்பயுமே கூச்சம் இருக்கா. அவங்க என்ன செய்வாங்க, திடீரென்று அவங்க வந்து எந்த மனிதனையும் சந்திக்க அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கா. அதுக்கு அவங்க தவறுன்னு சொல்ல வரையில் அவங்களுக்கு அது ஒரு இயல்பு நடைமுறையாக மாறி அவங்களுக்கு எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் இருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆணோட அவங்க பேசுகிறதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. ஏனெண்டா அது அவங்களுக்கு ஒரு காரியமே இல்லை. அவங்க தொழில் செய்யும்போது அதை பயிற்றுவிக்கப்பட்டவங்களாக இருப்பான். ஆனால் தேவன் அதை அவர் வெறுக்கவில்லை, தேவன் அதை விரும்பவில்லை. ஏனென்றா பாவமானது எப்படி வந்தது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற காரியம், ஒரு ஆணோடு நீங்கள் தனிமையிலே பேசக்கூடாது. அது சிறு பிள்ளையிலிருந்து நாங்கள் சொல்லி வார ஏனென்றா ஏவாள் தன் கணவன் இல்லாமல் ஒரு 5 நிமிடம் அங்கே நின்றது தான் பெரிய ஒரு தவறுக்கு காரணமாயிருந்தது. ஆனால் பாவம் அவளிடம் இருக்கவில்லை, அவள் தவறான ஒரு எண்ணம் கொண்டு செல்லவில்லை. ஆனால் பிசாசு அவளை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு வருகிற காலங்களில் இனி எப்படி தொழில் மாறி போகுது, இனி வருகிற சமுதாயம், இந்த பெண்கள் எப்படியானதை தெரிவு செய்ய போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வார்த்தையின்படி ஆலோசனை, நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் தேவனுக்குள்ளால் நடங்க. உங்களுடைய நோக்கம் தேவனுக்குள்ளாக தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதே உங்களுடைய நோக்கமாக இருக்கும். சத்தியத்துக்கு புறம்பான எந்த காரியத்தில் நீங்கள் ஒப்புரவாகாதீங்க. சத்தியத்துக்கு புறம்பான காரியத்தில் நீங்கள் விவாகத்துக்கு சம்மதிக்க வேண்டாம். நீங்கள் காரியங்களுக்குள்ளாகவே நடந்து நீங்கள் தேவனுக்காக காத்திருந்து நீங்கள் ஜெபிங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். இது சத்தியமாக இருக்குது. நான் போதித்ததுக்காக நீங்கள் செய்வேன், தேவனுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தும் போது ஒரு காரியங்களை சிந்தி. அதனால் இன்றைக்கு உலக சூழலும் அந்த வண்ணமான ஒரு காரியத்தில் போய்கொண்டிருக்கு. அதனாலே பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் ஆவிக்குரியவங்க பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஈக்குவலாக ஒரு காரியத்தில் வருது. இப்போ மற்ற நாடுகளில் வந்து பெண்கள் அவங்க எல்லாமே தலைமை பதவிகளில் இருக்கிறான். ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரை ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தது அப்படின்னாலும் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதனால தான் தீர்க்கதரிசி அந்த காரியத்தை அவர் என்ன செய்தார், எச்சரித்தவராயிருக்கு. பாருங்கள், எந்த வண்ணமாக பழைய ஏற்பாட்டிலே அது சம்பவித்ததோ அது என்ன செய்கிறது, ஒவ்வொரு காரியங்கள் அங்கே நிறைவேறி போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் அது மாற முடியாது, ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் அது என்ன செய்யும், சம்பவித்தே ஆக வேண்டியதாயிருக்கு. அதனாலே தேவன் ஒரு வார்த்தை அங்கே உரைப்பாரானால், நீங்கள் சத்ருவோடு நீங்கள் ஒப்புரவாக கூடாது என்று அவர் உரைப்பாரானால் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் ஒப்புரவாக முடியாது. நீங்கள் எமோரியர் விஷயத்தில் நீங்கள் பார்க்க, நான் அதை பார்த்து கொண்டிருந்தபடி அந்த காரியத்தில் தான் நான் பேச இருந்தேன்னா இப்படி ஒரு காரியம் வந்தோன்னா இதையும் இப்போ கலந்து போகிறேன். ஏனெண்டா இன்றைக்கி வேதம் நிறைவேறதை குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்.
எனக்கு அந்த பேர்ப்பில் சர்ச் பண்ணி வேதத்தில் பார்க்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக நாங்கள் இவ்வளோ காலம் அதை அறியாமல் இருந்தோம். அந்த சவனோடு பேசக்குள்ளே தான் நான் திரும்ப டக்கண்டு அந்த பேர்ப்பிளுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை கண்டு நான் சர்ச் பண்ணிப்பேன். பார்க்கக்குள்ளே தான் அது யாத்ராமத்தில் கூட அது இருந்து அப்படியே வருது. ரத்தாம்பரம் வார எல்லா இடத்துலையும் பேர்ப்பிள் வருது. ஆமே. இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்கானது அவர்கள் தாங்கள் தான் உலகளாவிய ஒரு மதம், நாங்கள் தான் அங்கே எல்லா வேதத்துக்கும் தாய் என்று நினைக்கிறார். ஆனால் அவர்கள் பிசாசாய் அவர்கள் இருக்கிறார். அப்படியானால் அவர்கள் தானே பிசாசு, ஸ்தாபனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ தானே நீங்கள் தொழுது கொள்ள என்று நினைக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசியும் வேதமும் என்ன சொல்கிறது? அவளுடைய பிள்ளைகள் தான் அவர்கள். ஆமே. நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், யோசபேல் மரித்திட்டால் அத்தலியால் வாராள். அத்தலியால் யார்? யோசபேலுடைய மகன். அவள் செய்ததை இவள் செய்தான். ஆமே. அதே போல தான் இந்த யோசபேல் ரோமன் கத்தோலிக்காக இருக்கிறது. இன்றைக்கு அத்தலியால் இன்றைக்கு ஸ்தாபனங்களாக இருக்கிறது. இவர்கள் இந்த நாட்களிலே இந்த சத்தியத்துக்கு எதிராக வழிமறித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இடரலான கல்லை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தேவன் என்ன சொன்னேன், நீ இதை மனதில் வைக்க வேண்டும். நாங்கள் வாசித்து பார்ப்போம் 3 காரியத்தை, அந்த தேவனுடைய வசனத்தை மட்டும் நாங்கள் வாசித்து பார்ப்போம். 2ஆம் வசனம் 1 சாமுவேல் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, டக்கண்டு பிற வீடுகளுக்கு சென்று 1 சாமுவேல் 15:2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்கள் வழிகளுக்கு வழிமறுத்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். தேவன் என்ன சொல்கிறேன்? மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் சிறியர்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடுவாய் என்றான். பாருங்கள், எல்லாத்தையும் நீ கொண்டு போடும். ஏன்னா நான் மனதில் வச்சிருக்கிறேன். என்ற ஜனத்தை அவன் கொண்டு போட்டவன், தாகமாய் இருக்கிறவர்களில் அவன் கொலை செய்தவனாய் இருக்கிறான். 11ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, பாருங்க வடிவா சொல்கிறேன், என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஆமேன். பாருங்க, இன்றைக்கு தேவன் உரைக்கிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியவளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை விட்டு திரும்பி போக வேணாம். தேவன் வார்த்தையை நிறைவேற்றவே தேவன் விரும்புகிறார். ஆமே. நீங்கள் அப்படி இல்லாவிட்டால் உங்களை புறக்கணித்துருவார். ஆமே. நிறைவேற்றாமல் போனான் என்றான். அப்பொழுது சாமுவேல், ரைட், இதுக்கான் நீங்கள் பிற வீட்டுக்கு போய் சுவாது. அடுத்தது எடுங்க, உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டீங்களா? உபாகமம் 25, 17, 18, 19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்ந்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ கவனமாக என்ன செய்? நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாரம் பண்ணும்போது நீ அமிலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடி அழிக்க பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். என்னையா மறக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? என்ன தேவன் சொல்கிறே பாருங்க, ஒரு இடமல்ல 2 இடமில்ல, அவர் சொல்லிவார். இதை நீ என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ரைட். யாத்ராமம் 17, 14, 15, 16. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. என்னையா? யோசுவாட செவி கேட்கும்படி வாசி. அமிலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். என்னையா? வானத்தின் கீழெங்கும் இல்லாதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க, மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். ஆமென். அப்போ கர்த்தர் இது எதிரியாக பார்க்கும்போது எந்த மனிதனும் போய் சமரசத்துக்கு போவேலாம். புரியுதா உங்களுக்கு? இதை தான்
அப்படியே பழைய ஏற்பாடு அங்கே அப்படியே வந்து இவங்க கானானுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு அங்கே சவுளுடைய காரியத்துக்குள்ளே வரக்குள்ளே இவன் அதை மறந்து போகிறான். இந்த அமலேக்கு என்ன செய்கிறான்? மறந்து போகிறான். எல்லாத்தையும் மன்னிச்சு வந்தேன். அமலேக்கு ஒரு காரியம் இரக்கம் பாராட்டினோன்னு தேவன் விட்டுட்டு சவுல் ஒருக்கா 2 தரம் பிள்ளை செய்ய நீங்கள் முன்னுக்கு பார்க்கலாம். தவறி சின்ன காரியம். ஆனால் அமலேக்கோட வந்தலையும் ஒரு சிறு காரியம். ஆனால் அவன் என்ன செய்தான்? எல்லாம் கொண்டு போட்டுட்டு கொஞ்சம் நலமானதை வச்சு அதையும் எடுத்து பழி செலுத்துவோம்னு வச்சான். தேவன் மன்னிக்கு. அவர் சொன்னான், பழி வேணாம், எனக்கு காணிக்க வேணும், நீ செவி கொடுத்து கீழ்ப்பை. அமலேக்கு வந்து சத்துரு. அமலேக்க நீ வந்து என்ன செய்? வெட்டி போடு. நீ அமலேக்கோட நீ ஒப்புரவாகக்கூடாது. அவன் உனக்கு எதிரி. அப்போ பாருங்க, இன்றைக்கு அதே காரியம். அன்றைக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தம். இன்றைக்கு அன்பு இருக்கு, ஐக்கியம் இல்லை. இன்றைக்கு ஞானத்தோடு நாம் கடந்து போவோம். இன்றைக்கி தேவண்ட காரியத்துக்கு விரோதமாக இருந்தால் அந்த காரியத்துக்கு மட்டும்தான் நாங்கள் விரோதம். ஆனால் அந்த மனிதனுக்கு விரோதம் இல்லை. இன்றைக்கி அதுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் பண்ணி அவனை கொள்ளையில. ஆனால் அந்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமண்டா, அது தேவனுக்கு விரோதமண்டா, அது எங்களுக்கு விரோதம். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? உடனே தாவீதை மாற்று. ஏண்டா தாவீது சென்டிமெண்ட் உள்ள ஒரு மனிதன். அவனோட வார்த்தை என்ன? இவன் என்ன செய்கிறான்? அந்த காரியத்துக்கு வாசிச்சு நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். 139ஆம் சங்கீதம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். 139ஆம் சங்கீதம் 21 கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. இது என்ன? யார காரியம்? தாவீதிட காரியம். அவன் என்ன செய்யான்? தேவன் வெறுக்கிறவனோட ஒப்புரவாயின். ஆனால் இவன் என்ன சொல்றான்? உம்மை வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும் உம்மை பகைக்கிறவர்களை பயக்காமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். எப்படியா? கொஞ்சம் பகை அல்ல, முழு பகையாய் நான் பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். எப்படியா? அவர்களை நான் பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமே. பாருங்க, இதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? அங்கே மாறு, அவன் அங்கே எடுக்கு. அதனால் நீங்கள் கவனமாயிரு. தேவன் ஒரு காரியத்துக்கு விரோதமாயிருந்தால் நீங்கள் அதுக்கு விரோதமாயிருங்க. நீங்கள் என்ன உடுத்தணும் என்று தேவன் விரும்பினாரோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எந்த வண்ணமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அதை நீங்கள் செய்யுங்க. தேவன் அந்த காரியத்துக்கு விரோதமண்டா உங்களுக்கும் அது விரோதமாக இருப்பதா? ஏண்டா என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். நீங்கள் தேவண்ட அன்பாக இருந்தால் தேவண்ட வார்த்தை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். தேவண்ட வார்த்தையை நிறைவேற்ற நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு நான் நிறைவேற்றி நான் வந்திருக்கிறேன். ஆமே. உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் நிறைவேற நான் அங்கே ஆசைப்படுகிறேன். அதுக்காக நீர் என்னை வைத்திருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நாங்கள் சந்தோஷப்படும். நீங்கள் அப்படி நடக்கிற வேளையில் போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை பிசாசு வந்து செய்வான். நீங்கள் விசுவாசத்தை குறித்து பேசினா அவன் ஒரு பரீட்சையை வைப்பான். நீங்கள் அதில் பதறினா காரியம் எனக்கு நடந்துச்சு, ஆனால் வீட்டாக்களுக்கு தெரியும். அன்றைக்கி ஒரு இடத்த போய் நாய் கடிச்சு, நான் அப்படியே தெரிஞ்சிட்டேன். கழுவையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏண்டா நான் பேசி போட்டு நான் ஒரு காரியத்தை என்ன செய்யலாது செய்ய அவங்களை இப்போ தான் முழுசுறாங்க. ஏண்டா நாங்கள் விசுவாசம் அன்றைக்கி பாம்பு கடித்த வழியில் அவன் என்ன செஞ்சான்? அதை தூக்கி போட்டு அவன் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் செத்து போவான்னு பார்த்தாங்க. அவன் செத்து போக. ஏண்டா இங்கே புதிய ஏற்பாடில் தேவன் சொல்கிறான், நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாதுவுக்கு ஏதுவானதை குடிப்பீங்க, ஆனால் உங்களை அதை என்ன செய்யாது? சேதப்படுது. நான் பிரசங்கிக்கிற காரியத்தில் நான் வாழ விரும்புகிறேன். ஆமே. சீகரிசி அதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நீங்கள் பிரசங்கிப்பது மாத்திரம், பிரசங்கத்தை காரியத்தை வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் செய்தியாக இருக்கிறது.
அதனால தான் அடிக்கடி மனைவியிடம் பிள்ளையிடம் சொல்கிற காரியம், நான் எப்போ தேவன் என்ன பெற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து நான் தேவனுக்குரிய மனிதன். தேவன்ட காரியத்துக்கு எதிராக வந்தால் அங்கே யாருமே எனக்கு முன்பாக இருக்கலாம், நான் அங்கே தான் சார்பாக இருப்பேன். அதனால் அந்த சென்டிமெண்ட்டோட அதுக்காக வரலாம், இதுக்காக வந்து நீங்கள் நில்லுங்க, காரியமே இல்லை. நான் தேவனுக்காக தான் நிற்பேன்னு நான் சொல்லுவேன். ஏண்டா இன்றைக்கி காரியங்கள், இன்றைக்கி ஜனங்கள் ஊழியக்காரரை நம்பி இன்றைக்கி சீர்கட்டு போய் அதனால் அவங்க சத்தியத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு மனிதனாவது நிற்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்து கொண்டிருக்கேன். ஏனென்றா அந்த ஜனங்கள் வாஞ்சிக்கிறதுக்காக அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் சத்தியத்துக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்ந்து காட்ட நான் விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணத்தக்கதாக தேவன் நிச்சயமாக ஒரு மனிதனை அவர் ஏற்படுத்துவார். நீங்கள் அந்த காரியத்தை பார்த்து நீங்கள் இடறி போகாதபடி உங்களுக்கு அது படிக்கற்களாக இருக்க தேவன் அந்த மனிதனை நிச்சயம் வைப்பார். ஆமே. ஏண்டா தேவன் தன்னுடைய மனிதர்களை தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. அதனால் சத்தியம் உண்மையாக இருக்கிறது. தேவன் உண்மையாக இருக்கிறார். தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். உங்களுக்கு தீமை ஏற்படலாம், ஆனால் அது நன்மைக்காக தேவன் மாற்றுவார். நீங்கள் எதை விசுவாசத்துக்கு எதிராக பேசியிருக்கீங்களோ அது பரீட்சையாக வரும், அப்பையும் தேவன் நல்லவராக இருப்பார். அதனால் தேவனை நீங்கள் பரீட்சை பார்க்காதீங்க. சோதனை வரலாம், தொடர்ந்து காரியங்கள் வரலாம், எல்லாமே எதிர்மாறி இருக்கலாம், ஆனால் தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். ஆமே. அதனால் தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்கள் அவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் மறவாதபடி அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் இன்றைக்கி காரியங்கள் நிறைவேறி நாம் ஒரு கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எந்த ஒப்புரவாதலுக்கு நீங்கள் கடந்து போகாதீங்க. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற காரியங்கள் தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதனாலே அங்கே இரத்தாம்பரம் உடுத்தி அந்த இரத்தாம்பரத்தை கலர், இன்னைக்கு ரோமங்கத்திலே கூட கலர், போப் ஆண்டவர் என்னத்தை நிறம் உடுத்துவே, பேர்பிள் தான். அவருடைய காரியங்கள் வந்து உங்களுக்கு செய்தி முடி அந்த படம் அனுப்பப்படும். இன்றைக்கி அந்த தலையங்கத்துக்கு அப்படி ஒரு காரியம்தான் நாங்கள் எடுத்து. அதனாலே பாருங்கள், அங்கே எல்லாமே அவள் ஒரு காரியத்தை செய்ய போகிறான். அங்கே அமெரிக்கா தேசமானது அந்த நிலைக்கு தள்ளப்படுகிற வேளையில் முடிவு அமெரிக்காவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்குது. அதனாலே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், கடைசி நேரத்துக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ அங்கே எழும்புவார். எப்பயாம் கடைசி நேரத்துக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ அங்கே எழும்பவன், அது ரோமன் கத்திரிக்காய் இருக்கு. அதே போல் மாமிச ரீதியிலே அங்கே ஒரு பெண்ணும் அங்கே ஏற்படப்பட்டிருக்கிறார். அதனாலே எல்லா காரியங்களும் நிறைவேறி இன்றைக்கி தேவன் எங்களுக்கு அனுப்பின அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் நிறைவேறி இன்றைக்கி ஒரு காலத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. அதனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, மகு சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, மகு சோத்ரம் 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 ஆண்டவரே. பிதாவே, மகு சோத்ரம் 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 சோத்ரம். நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பெருசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக கோடான கோடி சோத்திரம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் நிறைவேறுதலை குறித்து இம்மட்டு நேரமாக நாங்கள் பேசி ஆண்டவரே நாங்கள் கலிகூறும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, அந்த ஸ்திரீ எந்த வண்ணமாக ஆடை தரித்து எந்த வண்ணமாக இருப்பாள் என்று வேதமும் சொன்னப்பட்ட வண்ணமாக தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட வண்ணமாக கர்த்தாவே இன்றைக்கு காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொன்னீர், நான் ஆண்டவரே உங்களோடு பேசுவேன். ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் நிறைவேறினால் நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டும், ஆனால் நிறைவேறாமல் போனால் நீங்கள் அவனுக்கு பயப்படவும் வேண்டாம், செவி கொடுக்கவும் வேண்டாம் என்று நீ சொன்னீர். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு அப்படியாக நாங்கள் செவி கொடுக்க முடியாதபடி இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் செவி கொடுத்து பயப்படத்தக்கபடியாக நீர் ஒரு தீர்க்கதரிசியை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக நீர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்பின தேவன்.
தேவன். இந்த காலத்துக்கென லவோதிகா சபைக்கென நீ ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினீர். ஆம் கர்த்தாவே, அந்த தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே எங்களோடு இல்லாவிட்டாலும் அவருடைய செய்திகள் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு இருந்த தேவன் இந்த நாட்களிலே எங்களோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, அன்றைக்கு எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா அடித்த வேளையிலே அங்கே இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது போல கர்த்தாவே, இன்றைக்கு எலியாவின் செய்தியை கொண்டு நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிர்மூலமாகத்தக்கதாக, நாங்கள் பேசுகிற காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக, நாங்கள் கேட்கிற காரியங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதே தேவன், மாறாத தேவன், இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த உடையானது ராஜ உடையாயிருக்கிறது, ராஜ மனிதர்கள் உடுத்துற உடையாயிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, இன்னைக்கு ஸ்தாபனங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய துல்லியமான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வழி விலகாத வண்ணம் எல்லாமே நேர்கோட்டிலே கர்த்தாவே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு சத்தியமும் உண்மையும் உள்ளது இந்த நாட்களிலே நாங்கள் கண்டு வருகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான கர்த்தாவே, வேளையிலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல கர்த்தாவே, இது உம்முடைய தீர்க்கதரிசன புத்தகங்களின் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களாயிருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கலிகூர்ந்து இந்த நாட்களிலே இந்த செய்தியை மீண்டும் அசை போட்டு ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசித்து ஒவ்வொரு காரியங்களை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். ஆம் கர்த்தாவே, இன்னைக்கு நீர் சபையோடு இடைப்பட்டீர், ஒவ்வொரு மனிதனோடு நீர் இடைப்பட்டீர் கர்த்தாவே. சபையானது எந்த வண்ணமாய் எந்த காரியத்தோடும் ஒப்புரவாகாதபடி ஆண்டவரே, நீர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து நடக்க வேண்டும் என்று நீர் போதித்ததை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு பரம எதிரியான ஆண்டவரே, இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க குறித்து நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகள் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இன்றைக்கு சாத்தானானவன் அன்பென்ற பேரிலே இன்றைக்கு ஜனங்களை வழி விலக செய்து ஐக்கியத்துக்கு வழி நடத்தி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அன்பை மாத்திரம் வைத்து கொண்டு ஐக்கியத்துக்கு நாங்கள் செல்லாத வண்ணம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நிற்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொரு மனிதனை நேசிக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கு சமரசமின்றி சத்தியத்தை உரைக்கத்தக்கதாக நாங்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். நாங்கள் ஆகாப்பை போல நாங்கள் ஒரு பெண்மை வாய்ந்தவனாய் இல்லாதபடி கர்த்தாவே, நாங்கள் தாவீதை போல நாங்கள் எழுந்து நாங்கள் சத்தியத்தை பேசுகிற மனிதர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. முற்றுமுழுதாக ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்.